தவத்திலையா? இல்ல, எங்கேயோ திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி. அது எங்க எங்க இருக்கு அப்போ அது? அது எங்கேயோ இருக்குது, திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி வந்துச்சு. அது இப்போ உங்க ஊர்ல தான் இருக்கா? இல்ல, அது கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயில்பேட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்காங்க. திருவண்ணாமலையில் அது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா? அது என்ன ஏதாச்சும் சாமி கும்பிடுதா எப்படி? நாத்தனாரோட மகளா? மகன் மகன் மகன். சரி சரி சரி. ஓ அப்படியா? காணாம போய் எவ்வளவு நாள் ஆகுது? எத்தனை வயசாகுது பையனுக்கு? ஆனா திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது நைட்டு. சரி, அகத்தி பெருமான் கேப் எப்படி தெரியுது? அவங்க தோற்றம் கிட்ட மாறி இருக்கா அப்படிதான் தெரியுதா? கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதோ? சரி, ரைட்டு. ஓம் அகதீசாய. பையன் பேர் என்ன பேரு? பெருமாள். சரி, சித்தர்கள்ட்ட கேட்போம் என்னன்னு சொல்லி கேட்போம். நாத்தனாரோட பையன். ஓம் அகதீசாய நமக. சரி, வணங்கினீங்க. இது வினை சம்பந்தப்பட்ட கேள்விதான். இருந்தாலும் நீங்க தவத்துல பார்த்துருக்கீங்க, அதனால அகத்திய பெருமான் என்ன சொல்லுதாருன்னு கேட்போம். உரித்த காலம் அதில் உயர்காலமாய் உன் இகலோக காலம் மாறுகின்ற அற்புத நிலையது காண்கின்ற வேளைதனில் அலை நிலை கொண்டு வந்தவளோடு சபை நாடி வந்த சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் இச்சபை உயர்நிலை கொண்ட இகலோக வாழ்வுதனை வழங்குவதோடு அற்புத ஞானத்தை பறைசாற்றுகின்ற இறை சூட்சம நூல் தாங்கிய சித்தனவன் வாழும் குருவாய் வளம் வரும் சபையென்று இச்சபையை கூறி உன்னை அழைத்து வந்திருக்கின்ற அற்புத நிலை வந்து சேர்ந்த அன்றைய நாள் இரவு சயன கோலத்தில் கண்ட காட்சி, எங்கோ சென்று விட்ட உறவாளன் திரு அண்ணாமலையில் இருப்பது போன்று அற்புதமான காட்சி, நல்நிலையில் இருப்பது போன்ற காட்சி. இதன் சூட்சமத்தை அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவாக வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனாக சிவத்தை தாங்கி தவமிருந்து சிவம் காவலுக்கு நின்ற தவம் கண்டு சிவத்தை தாங்கிய தவம் கொண்டு சிவம் காவலுக்கு நின்ற தவம் கண்டு ஆற்றல் பெற்ற சிவமகா பெருநிலையாய் உயர்ந்தவன் சபைதனிலே வந்து நின்ற அக்கணமே கர்ம வினைகள் அகழ்கின்ற நிலையின் ஒரு பகுதியை கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அக்கர்ம வினை அகழ்கின்ற ஒரு பகுதியில் உனக்கு தெரிந்த காட்சி, நீர் தொலைத்த இகலோக வாழ்வு தொலைந்து விடுமோ என்று தேடுகின்ற இகலோக வாழ்வு எவ்விடத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றது? திரு அண்ணாமலை என்ற தோற்றம் கொண்ட அற்புதமான 14 லோகங்களில் இருக்கும் சிவ ஆற்றலை எல்லாம் தாங்கிய இத்தகைய தலம் உமக்கு திருவண்ணாமலையாக காட்சி தந்து அவ்விடத்திலே நீர் தேடுகின்ற இகலோக வாழ்வு சுபிட்சம் பெற்று உமக்கு கிடைக்கும் என்கின்ற சூட்சமத்தை கண்டிருக்கின்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் நடந்தேறிய நிகழ்வு. இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும், சென்று கண்டால் காணலாம் என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. புரியுதா? சூட்சம் புரியுதா? அகத்திய பெருமான் சொல்றது சூட்சம். உங்க இகலோக வாழ்க்கைன்னா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, எங்க அச்சம் இருக்கும்ல அவங்களுக்கு, எதிர்காலத்தை பத்தி அச்சம், தொலைஞ்சிருமோ அப்படின்னு இருந்த அச்சம் நேற்று இங்க அதுக்கும் விடை கிடைச்சிருக்கு. காணாம போன பையன் கிடைச்சது அதை உணர்த்ததுக்கு தான். உங்க தொலைஞ்சு போன வாழ்க்கை கிடைச்சிரும் இங்க வந்ததுனால அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த தலத்தை பத்தி உயர்வா சொல்லணும். திருவண்ணாமலையை காமிச்சது அத்தனை ஆற்றலையும் தாங்கி நிற்கிற திருவண்ணாமலையும் இங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த ஆற்றலோட இந்த தலம் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்காண்டி அதுவும் நடக்கும். உன்னுடைய தொலைஞ்சு போயிரும் பயந்த வாழ்க்கையும் கிடைக்கும், அந்த பையன் கிடைக்கிற மாதிரி. இன்னொன்னு சொல்லுதாரு, அந்த பையனும் அங்க போய் தேடினா கிடைப்பான் அப்படின்னு சொல்லுதாரு அகத்திய பெருமான். போதுமா? இதெல்லாம் எங்க நடக்கும்? எவ்விடத்தில் கிடைப்பான் என்ற அடையாளமும் காட்டுகின்றோம். குபேரலிங்கத்தின் அருகாமையில் தென்படுவான் என்ற அகத்தியன். குபேரலிங்கத்து பக்கத்துல இருப்பானா? புரியுதா? போய் தேடி பாருங்க.
இதெல்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும். வந்த உடனே நேற்று சபையை வந்து அவளை நம்பலை, உங்களுக்கு உடம்பொலி வலிச்சது, நாங்கள் சொன்ன உபதேசங்கள் கூட உங்கள் காத்துக்குள்ளே போகல. அந்த அம்மாட்ட சொன்னது மாதிரி அன்னைக்கு வந்தது இன்னொரு அம்மா, அது அப்படிதான் அப்படி வந்தது. நைட்டில் கனவுல போய் நான் பேசின பிறகு என் உருவத்தில் யார் பேசினாங்கிறதுல பேசி உன்னோடைய விஷயமெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்ன பிறகு நம்ப ஆரம்பிச்சது அந்த அம்மா. அது மாதிரி நம்பாத அவங்களையும் நம்ப வைக்கக்கூடிய சபை இந்த சபை ஒன்று. ஏன்னா கடவுள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால சித்த பெருமக்கள்லாம் உயிரோட உலாயிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன நினைக்கா, யார் வீட்டில் என்ன நடக்கு, இங்கே வந்தவுடனே என்ன நினைக்காங்க, நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, எல்லாத்துக்கும் கணக்கெடுக்கல கோடிக்கணக்கான சித்தர்கள் கூட்டம் இருக்கு. அகத்தியர்கிட்ட பெரிய படையே இருக்கு, முருகப்பெருமான்கிட்ட அதோட பெரிய படை இருக்கு, சிவபெருமான்கிட்ட சிவகணங்கள் எல்லாம் படையா இருக்கு. ஒட்டுமொத்த படை சிவமகா வாழை சித்தனிடம் அகத்திய படை இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதி சாய நமக. அவ்வளவு விஷயங்களும் இருக்கையில இங்க எல்லாரும் எதுக்கு வராங்க, என்ன நினைக்காங்க, அதுக்கு தான் அங்க அப்படி சொல்லுது. நான்கதை விட்டு நில்லுங்க, ஆணவம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, ஆனா படைகள் கண்காணிச்சிரும். நல்லதுக்கு நல்லது நடக்கட்டும்னு நினைக்கும். லேசா பொறாமையோ சலனமோ சஞ்சலமோ நம்பிக்கை இல்லாம இருக்கல ஒரு அனுகிரகங்கள் இங்க கிடைக்காது. அதான் மாறி மாறி உங்களுக்கு கத்தி 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 சொல்லுது. நைட்டு சொல்லி, கோபூஜையில சொல்லி, இங்கேயும் வந்து சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவ நிலைன்னு சொல்றோம்ல, அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதுதான் அதையே சொல்லுது. அதை தொலைச்சு நிக்கல இங்க எல்லாம் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க தொடர்ந்து பயணப்படுங்க. என்ன அங்கேயும் போய் பாருங்க, பயப்படாம இருங்க. போதுமா? ஓம் அகதி சாய நமக. நம்பணும். ஆகமம் சித்தன் உரைத்த ஆகமம் வந்தமர்ந்து சித்தனோடு உரையாடுகையில் சித்தன் உரைத்த ஆகமத்தை கையாண்டு வா, படிப்படியான மாற்றங்கள் நிச்சயமாய் நடந்தேறும். அற்புதமாய் ஒரு தினம் திருவரங்க பெருமானை சென்று கண்டுவர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கும். ஓம் அகதி சாய நம. காலையில சொன்னோம்ல ஆகமம் என்னது, காலையில விளக்கேற்றி அகத்தியரோட நாம வாழைச்சித்தனோட நாமத்தையும் சொல்லணும். கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் இருக்கணும். என்ன அதான் ஆகமம். உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் இங்கே அதான் பரிகாரம். ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போக சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, நீங்களும் உங்கள் வீட்டோட போயிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கூட்டு போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது அனுகிரகங்கள் கிடைக்கும். உங்கள் செல்வ நிலைகள், உங்களுக்கு எல்லா நிலைகளும் அனுகிரகங்கள் கொடுக்கும். அதுக்கு சொல்லுதாங்க பரிகாரம். இது சபைக்கு டயம் கிடைக்கல வந்துட்டு போங்க. என்ன எப்போ உங்களுக்கு வரணும்னு தெரியுதோ வர வர நல்லது. வாங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், வந்தா நல்லது. ஓம் அகதி சாய நம சொல்லணும். இப்படி ஒரு இடம் இருக்கு, நான் போனால் இப்படி கனவுல தெரிஞ்சது, தொலைஞ்சவன பையனா காமிச்சு கொடுக்காங்க, அப்படி இப்படிங்கிறது இந்த விஷயங்களை சொல்லையில நீங்க வந்து 5 பேர்கிட்ட சொல்லுவீங்கன்னா அது 50 பேருக்கு சொல்லிடுவாங்க. அவங்க 50 பேர் 5000 பேர்கிட்ட போயிடும். 500 பேருக்கு போய் 5000 பேருக்கு போய் 5 லட்சம் பேருக்கு போயிடும். 5 கோடி பேருக்கு பின்னாளுக்குள்ள போகும். அந்த புண்ணியத்தையெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதா? அதான் சபையோட இது. ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா அப்பதான் யுகம் மாறும். எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டா மகாவிஷ்ணு உலகத்தை அழிக்க மாட்டார். அவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அழிச்சு போடுவேன்னு சொன்னவரை இங்க வந்து உட்கார வச்சிருக்கவரை, கல்கி அவதாரத்தை நாங்க செஞ்சு கொடுத்துருதோம், புண்ணியத்தை பெருக்கிடுதோம் நாட்டில் அப்படின்னு அகத்திய பெருமான் சிவபெருமானு தேவர்கள் சித்தர்கள்லாம் சொன்ன உடனே அவர் கல்கி அவதாரத்தை இங்கேயே கொடுத்துட்டாரு. கல்கி அவதாரம் இங்கே இருந்துட்டு அது சூட்சமத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. வர்றவங்ககிட்ட இருக்கக்கூட களியெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்கி அவதாரம் இங்கே சும்மா உட்காந்துருக்கால, ஆதிகையில் சிவசூட்சமங்க நூல் வழிய சித்தன் உரையில இங்கே நடக்கக்கூடிய சிவ உரையில எல்லாரும் அகத்திய உரையில எல்லாம் களி இருந்து ஆணவங்கிற நிலைக்குள்ளதான் களி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த களியை விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆணவத்தை போக்கையில தர்ம யுகம், தன்னை உணரல தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை, இறையோட பிரபஞ்சத்தோட எச்சம் மிச்சம் சொச்சம், அவங்க ஓடுற பிச்சை அப்படின்னு என்னைக்கு நம்மளை உணர்தமோ அப்ப நமக்குள்ள இறைவன் வந்து உட்கார்ந்துருவாரு. அதான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. மாறி மாறி அதுக்கு தான் திட்டத மாதிரி தெரியும், அவமானப்படுத்த மாதிரி தெரியும், அசிங்கப்படுத்த மாதிரி தெரியும். அதெல்லாம் பிள்ளைய வந்து தாய் வந்து பிள்ளைகளை திட்டத்தான் செய்யும், அசிங்கமா பேசத்தான் செய்யும், அவமானப்படுத்தி பேசத்தான் செய்யும். கால்நிலையில பேசுறது எல்லாமே அதை உயர்த்தி பிடிக்கத்தான். எல்லாரையோட நம்ம பிள்ளை வந்து உயர்ந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதைத்தான் சித்த சபையும் கையாளுது. உங்க திட்டது அடிக்கிறது முறைக்கிறது
அவமானப்படுத்துது எல்லாமே. சொன்ன உடனே உணர்ந்துக்கோ, உனக்குள்ள ஆற்றல் இருக்கு, உன்னையால படிக்க முடியும், பரீட்சையில பாஸ் பண்ண முடியும்னு வாத்தியார் திட்டுறாங்கல்ல, அதான் இங்க சபை செஞ்சுக்கிட்டு. ஓம் அகதீஷாய நமக. சரி உட்காருங்க.